أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்று சூஃபித்துவம் என்ற ஓரளவு சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பை எடுத்து அது சம்பந்தமான சில முக்கியமான ஆனால் சுருக்கமான ஒரு விளக்கத்தை தருவதற்கு நாங்கள் முயல்கின்றோம். இதில் விரிந்த சர்ச்சைக்குரிய குழப்பமான பகுதிகள் எதனையும் நாங்கள் சொல்வதற்கு முயலவில்லை. அது ஒரு தனித்தனி பகுதிகளாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். எனவே அந்த வகையில் நாங்கள் சில பகுதிகளை மட்டும், இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பகுதிகளை மட்டும் இங்கே நோக்குவதற்கு முயல்கின்றோம். முதலாவது, சூஃபித்துவம் என்ற சிந்தனை இஸ்லாமிய வரலாற்றில் இடைக்கால பிரிவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து இடைக்கால பிரிவில் தான் முத்தஸவ்விஃபூன் என்று அழைக்கக்கூடிய சூஃபிகள் என்று நாங்கள் தமிழிலே சூஃபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இடைக்கால பிரிவில் தோன்றினார்கள். எப்படி இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள், அல் ஃபுக்கஹா என்று அழைக்கக்கூடிய இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள், அல்லது அல் முஹத்திசூன் என்று அழைக்கக்கூடிய ஹதீஸ் துறை அறிஞர்கள், அல்லது அல் முஃபஸ்ஸிரூன் என்று அழைக்கப்படக்கூடிய அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே பின்னால் காலப்பிரிவுகளில் தோன்றினார்களோ, அந்த கலைகளும் அதனை சார்ந்தவர்களும் எவ்வாறு தோன்றினார்களோ அதே போன்றுதான் அல் முத்தஸவ்விஃபூன் என்று சொல்லக்கூடிய சூஃபிகள் இஸ்லாமிய வரலாற்றின் இடைக்கால பிரிவிலே தோன்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிகளில், அவருடைய வழிகாட்டல்களில் ஏதாவது ஒரு அடிப்படை இல்லாமல் ஒருபோதும் எந்த கலையும் அந்த கலை சார்ந்த அறிஞர்களும் தோன்றுவது சாத்தியமானதல்ல. அந்த வகையில் சூஃபித்துவம் அல்லது சூஃபிகள் என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த கலை அல்லது அந்த கலையை சார்ந்தவர்கள் தோன்றுவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலில் காணப்பட்ட ஒரு பகுதி காரணமாக இருந்தது என்று நாங்கள் அதனுடைய வேரை போய் பார்க்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும். இந்த வகையில் நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த நபியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் 3 அடிப்படையான பணிகளை சமூகத்திலே செய்தார்கள். ஒன்று, அறிவு அல்லது தூதை எத்தி வைக்கின்ற பணியை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதை அல்லது அல்லாஹ் கொடுத்த அறிவை அடுத்த மனிதர்களுக்கு சொல்லுவது, எத்தி வைப்பது, பிரச்சாரம் செய்வது, படிப்பிப்பது, விளங்கப்படுத்துவது, இந்த பணியை அவர்கள் மிகவும் அழகாக திறம்பட செய்தார்கள் என்று நாங்கள் மிகவும் தெளிவாக காணுகின்றோம். يا أيها الرسول بلغ ما أنزل إليك من ربك وإن لم تفعل فما بلغت رسالته والله يعصمك من الناس إن الله لا يهدي القوم الكافرين. தூதரே, நீங்கள் உங்களுடைய இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு இறக்கியவற்றை எத்தி வைப்பீர்களாக. அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீங்கள் எத்திய வைத்தவர்களாக ஆக மாட்டீர்கள். மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்.
நிராகரிப்பாளர்களாகிய மனிதர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வழிகாட்டுவதில்லை என்று இந்த கருத்தை தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிப்படையான பணியாக இருந்தது தூதை எத்தி வைப்பது, தூதை விலக்கி வைப்பது. மனிதர்களுக்கு அந்த தூதிலே காணப்படுகின்ற பிரச்சனைகள் அல்லது விளங்காத பகுதிகள் இருந்தால் அவற்றை விலக்கி வைப்பது, எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் பகுத்தறிவு ரீதியாகவும் மிகவும் கவனமாகவும் அந்த தூதை எத்தி வைப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுப்பாக இருந்தது. மனிதர்கள் பற்றிய பயம் எதுவும் இல்லாமல் அவர்கள் அந்த தூதை எத்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தினூடாகவும் இன்னும் பல வசனங்களினூடாகவும் சொல்லி இருக்கின்றார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதை எத்தி வைப்பதனை மிகவும் அடிப்படையான முக்கியமான பணியாக கண்டார்கள். இந்த பணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் யார் ஏற்பார்கள்? நாங்கள் சாதாரணமாக சொல்வது போன்று அல் உலமா வரசத்துல் அன்பியா, அறிஞர்கள் தான் இந்த நபிமார்களுடைய வாரிசாக அந்த சொத்தை, நபிமார்கள் விட்டு செல்கின்ற சொத்தை பெறுபவர்களாக இருக்கின்றார்கள். நபிமார்கள் எப்போதும் செல்வங்களை விட்டு செல்வதில்லை, அறிவைத்தான் விட்டு செல்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அறிஞர்கள் இந்த பணியை ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் ஏற்று முஸ்லிம் சமூகத்துக்கு, முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கும் இந்த பணியை செய்து வைத்தார்கள். எனவே முஸ்லிம் சமூகத்திலே அவர்களுக்கென்று ஒரு தனியான செல்வாக்கு, சிலவேளை தனியான ஒரு அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியை ஏற்று நடாத்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக பின்னால் வர வேண்டியிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் வரும் வரையில் உயிர் வாழ்பவர்கள் அல்ல, மாற்றமாக அந்த தூதை எத்தி வைத்துவிட்டு அந்த தூதை எத்தி வைக்க தகுதியானவர்களை உருவாக்கிவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்தார்கள். எனவே அந்த தூதை எத்தி வைக்கின்ற பொறுப்பை, பணியை முஸ்லிம்களுக்கும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் சரி அந்த தூதை எத்தி வைக்கின்ற பணியை அல் உலமா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் துறை அறிஞர்கள் அல்லது தஃப்சீர் துறை அறிஞர்கள் அல்லது இஸ்லாமிய சட்டத்துறை அறிஞர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே தொடர்ந்தும் செய்து வந்தார்கள் என்று நாங்கள் காணுகின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டாவது பணி ஆட்சி அதிகாரமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் வெறுமனே ஒரு போதகராக மட்டும் வரவில்லை. வெறுமனே அல்லாஹ் சொன்ன கருத்தை அப்படியே எத்தி வைப்பவராக, ஒரு போதகராக மட்டும் அவர்கள் வரவில்லை. மாற்றமாக அந்த போதனைகளை அமுல் நடாத்தக்கூடிய அதிகாரம் ஒன்று இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா கருதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கருதினார்கள். எனவே அவர்கள் மிகவும் கவனமாக திட்டமிட்டு அப்படி ஒரு அதிகாரத்தையும் உருவாக்கினார்கள். மதீனா வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகர்வு எவ்வாறு அமர்ந்தது, ஆரம்பத்திலிருந்து நபியாகிலிருந்து மதீனா வரையில் அவர்கள் எவ்வாறு திட்டமிட்டு இயங்கினார்கள் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கின்ற யாருமே இதனை மறுக்க மாட்டார்கள். பின்னரும் கூட அந்த தூது ஒரு அதிகாரம் பெற்ற தூதாக இருக்க வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும் போதே அதனை வரையறுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதனையும் மிகவும் சரியாக யாரும் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சீராவை புரிந்து கொள்கின்ற போது விளங்கிக் கொள்ள முடியும். இந்த கருத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் ஊடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். وَأَنِحْكُمْ بَيْنَهُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَهُمْ وَاحْذَرْهُمْ أَن يَفْتِنُوكَ عَن بَعْضِ مَا أَنزَلَ اللَّهُ إِلَيْكَ فَإِن تَوَلَّوْا فَاعْلَمْ أَنَّمَا يُرِيدُ اللَّهُ أَن يُصِيبَهُم بِبَعْضِ ذُنُوبِهِمْ وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ لَفَاسِقُونَ. அல்லாஹ் இறக்கியவற்றை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்களாக. அவர்களின் மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம்.
அல்லாஹ் இறக்கிய சிலவற்றை விட்டு உங்களை அவர்கள் அப்புறப்படுத்தி விடலாம் என்பதிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா வனஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியவற்றை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்களாக என்று சொன்னார். இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு அதிகாரம் இருப்பது அவசியமான. வெறுமனே ஃபத்வா சொல்வது அல்ல, தீர்ப்பு சொல்வது. அரபு மொழியில் ஹக்கம என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள். ஒன்று தீர்ப்பு சொன்னான், இன்னொன்று ஆட்சி செய்தான் என்று பொருள். எனவே அந்த கருத்து படுகின்ற வகையில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய கருத்துக்களை வைத்து ஆட்சி செய்கின்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது என்பதனை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்கின்றார். இந்த கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள் என்ற இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பணியை யார் பின்னால் ஏற்று நடந்தார்கள்? ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை விட்டு சென்றார்கள், தூதை விட்டு சென்றார்கள். அந்த தூதையும் அறிவையும் பின்னால் ரசூலுல்லாஹ் பின்னால் சுமந்தவர்களைத்தான் நாங்கள் அறிஞர்கள், அந்த பொறுப்பை ஏற்றவர்கள் அறிஞர்கள் என்று சொன்னோம். அதே போன்று இந்த அதிகாரத்தை ஏற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த அதிகாரத்தை ஏற்று உலகத்திலே இஸ்லாம் நடைமுறைப்படுவதற்காக உழைத்தவர்கள், அதிகாரபூர்வமாக உழைத்தவர்களை இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய ஆட்சியாளர்கள் அல் குலஃபா உர் ராஷிதூன், அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய வரலாற்றில் வந்த பெரும் தலைவர்கள் என்று நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே காணுகிறோம். இந்த பணியை, எனவே ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இரண்டாவது பணியை இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய பெருந்தலைவர்கள் செய்தார்கள், இன்று வரையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் காணுகிறோம். மூன்றாவது இன்னொரு பகுதி இருக்கு. இந்த பகுதியைத்தான் நாங்கள் பார்க்க வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மூன்று வகையான மனிதன் அல்லது மூன்று வகையான பணிகளை செய்தவர்கள். ஒன்று, அவர்கள் தூதை எத்தி வைத்தவர்கள், அல்லாஹ் தந்த அறிவை மனிதர்களுக்கு சொன்னவர்கள், விளக்கி சொன்னவர்கள், அதற்கான ஆட்களை பயிற்றுவித்தவர்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான பணியாக இருந்தது. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரம் ஒன்றை உலகத்திலே உருவாக்கினார்கள். அந்த அதிகாரம் நீடித்து நிலைத்து முஸ்லிம் சமூகத்திலே அல் குர்ஆனும் சுன்னாவும் அமுல் நடாத்தப்படுவதற்கு அந்த அதிகாரம் காரணமாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அந்த அதிகாரத்தை ஏற்ற அல் குலஃபா உர் ராஷிதூன் அல்லது அதற்கு பின்னால் வந்த உமையா, அப்பாசிய, உஸ்மானிய அரசுகள் அல்லது இன்று வரையில் அத்தகைய ஒரு அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற போராட்டம், இவற்றையெல்லாம் முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே நாங்கள் மிகவும் தெளிவாக இனம் காண்கிறோம். மூன்றாவதும் ஒரு பணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார். அதுதான் மக்களை அவர்களின் உள்ளத்தின் ஊடாக அழைத்து, அதிகாரத்தின் ஊடாகவல்ல. அதிகாரம் உள்ளத்தின் ஊடாக அழைக்க முடியாத மக்களை திருத்துவதற்கு அல்லது அதிகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கிற தடைகளை நீக்குவதற்குத்தான் அதிகாரம். ஆனால் மனிதர்களை இயல்பாகவே இஸ்லாத்தை ஏற்பவர்களாக, மனதின் ஊடாகவே அங்கீகாரத்தோடு விரும்பி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துபவர்களாக ஆக்க வேண்டும் என்பதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அல்லாஹ்வும் விரும்பினார். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் போது அவன் உளப்பூர்வமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய மூன்றாவது பணியாக அமைந்தது இந்த பணி. இந்த பணியை பற்றியும் அல்லாஹு தஆலா நிறைய வசனங்களிலே சொல்கிறார். உதாரணமாக நாங்கள் ஒரு 2 வசனங்களை இங்கே பார்ப்போம். إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون. அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் தீர்வு சொல்வதற்காக அழைக்கப்பட்டால் மூமின்களின் வார்த்தை நாங்கள் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம் என்பதாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும்
தீர்வு சொல்வதற்காக மூமின்கள் அழைக்கப்பட்டால் சமஅனா நாங்கள் செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதாகத்தான் மூமின்களுடைய வார்த்தை இருக்கும். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் அல்லாஹ்வுடைய தூது இப்படி இருக்கிறது, கருத்து இப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்து இப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் என்ன சொல்லுவான்? சமஅனா வ அத்தா, நாங்கள் அதனை செவியேற்றோம், அதற்கு பணித்தோம் என்று இப்படி சொல்வதுதான் ஒரு மூமினுடைய வார்த்தையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். எனவே அதிகாரத்துக்கு பயந்தல்ல, அல்லது உலகத்தில் ஏதாவது தண்டனை கிடைக்கும் என்று பயந்தல்ல, இயல்பாகவே அல்லாஹ் கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டு அவற்றை நான் செவியேற்றேன், அவற்றுக்கு நான் முழுமையாக பணிந்தேன் என்று சொல்வதுதான் ஒரு முஃமினுடைய வார்த்தையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. இந்த வசனம் இந்த கருத்தை இன்னும் மிகவும் தெளிவாக சொல்கின்றது. ஃபலா ஒரப்பிக், இல்லை, உமது இரட்சகனின் மீது சத்தியமாக இல்லை, அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் உங்களை தீர்வாளராக ஏற்றுக்கொள்ளும் வரையில் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். அவ்வாறு தீர்வாளராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொன்ன தீர்வில் உள்ளத்தில் எந்த விதமான தயக்கத்தையும் காட்டாது முற்றிலும் பணிந்து போனால்தான் அவர்கள் உண்மையில் ஈமான் கொண்டவர்களாக ஆக்குவார்கள். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள். எனவே தீர்வை உள்ளத்தில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது, ஒயுசல்லிமு தஸ்லீமா, முழுமையாக பணிந்து விடுவது, அப்படி இருக்காத வரையில் அவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று அல்லாஹு தஆலா அவனின் மீதே சத்தியம் பண்ணி சொல்கின்றார். ஃபலா ஒரப்பிக, உம்முடைய இரட்சகனின் மீது சத்தியமாக அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் உங்களை தீர்ப்பாளராக ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் உள்ளத்தில் எந்த விதமான தயக்கத்தையும் காணாது முழுமையாக பணிந்து போனால் மட்டும்தான் அவர்கள் மூமின்களாக மாறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே உளப்பூர்வமாக அந்த தூதை ஏற்றுக்கொள்வது, தீர்வை ஏற்றுக்கொள்வது, அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வது, இது ஈமானுக்கான மிகவும் முக்கியமான அடிப்படை. அது இல்லாத போது அது ஈமான் கொண்டதாக மாட்டாது என்று அல் குர்ஆன் இந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே இந்த வகையில்தான் உள தூய்மை உள்ளத்தை கட்டி எழுப்புவது, மிகவும் அழகாக உள்ளத்தை கட்டி எழுப்புவது, மனதை துப்புரவாக எப்பொழுதும் வைத்துக் கொள்வது இஸ்லாத்துடைய மிகவும் முக்கியமான அடிப்படையாக அமைகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியையும் மிகவும் சரியாக மிக அழகாக செய்தார்கள். மனிதர்கள் உலக தண்டனைக்கு பயந்து, உலக அதிகாரத்துக்கு பயந்து இஸ்லாத்துடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹ்வுக்கு பயந்து உள்ளத்தின் ஊடாக அந்த சட்டங்களுக்கு கட்டுப்படுவதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார். இந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியை சொல்லும் போது எவ்வாறு அவர்கள் இறை தூதை உலகத்திலே நடைமுறைப்படுத்துவார்கள் என்பது பற்றி சொல்லும் போது இப்படி சொல்கின்றார். هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. அவன்தான் எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு மத்தியில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அந்த தூதர் என்ன செய்வார்? யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவருடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார். அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார். பிறகு வயுஸக்கி,
அவர்களை தூய்மைப்படுத்துவார், பயிற்றுவிப்பார், உள ரீதியாக அவர்களை பயிற்றுவிப்பார். அதனோடு சேர்த்துதான் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு படித்துக் கொடுப்பார். அவர்கள் ஏற்கனவே தெளிவான வழிகேட்டில் இருந்த போதிலும் கூட இவற்றையெல்லாம் அந்த தூதர் செய்வார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அந்த தூதருடைய பணி வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவது என்று அல்லாஹு தஆலா வெறுமனே அதிகாரபூர்வமாக வேதத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதல்ல, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதூடாகத்தான் அந்த பணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள் என்று இந்த வசனம் சொல்கின்றது. இந்த வசனமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பணியை செய்தார்கள் என்பதனை இந்த வசனம் எங்களுக்கு நன்கு சுட்டிக்காட்டும். சுஜூதில் ஈடுபாடு காட்டுகின்ற அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் பல்வேறு நிலைகளிலும் கூட கூட இருப்பீர்கள், அவர்களோடு இருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றார். தக்கல்லுபன்னா பல்வேறு நிலைகளில் இருத்தல் என்று ஃபிஸ்ஸாஜிதீன், சாஜிதீன் சொல்வது இங்கே முஸ்லிம்களை அல்லது சஹாபாக்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த சாஜிதீன்களோடு சுஜூது செய்பவர்களோடு நீங்கள் பல்வேறு நிலைகளிலும் கூட இருப்பீர்கள். அவர்கள் வீட்டில், குடும்பத்தில், வியாபாரத்தில், வேறு வேறு எல்லா இடங்களிலும் இருக்கும் போது அவர்களோடு இருந்து நீங்கள் வழிகாட்டுவீர்கள். அவர்களுக்கான கட்டளைகளை, அவர்களுக்கான வழிகாட்டல்களை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியை இங்கே சொல்லி காட்டுகிறார். ஒரு அதிகாரியை போன்றன்று அல்லது ஒரு மன்னரை, ஆட்சியாளனை போன்றன்று அவருக்கும் மனிதர்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு வெறுமனே ஒரு சின்ன தொடர்பாகத்தான் இருக்கு. அதிகாரிகளின் ஊடான தொடர்பாகத்தான் நிச்சயமாக இருக்கு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து படித்தோம் என்றால் அனைத்து சஹாபாக்களோடும் மிகவும் நெருக்கமான தொடர்பு வைத்து அவர்களின் வீட்டுக்கு போய் அவருடைய மனைவிகளை கண்டு அவர்களின் பிள்ளைகளை கண்டு இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்தார்கள் என்பதனை நாங்கள் அவருடைய வரலாற்றை படிக்கின்ற போது காணுகிறோம். ஒவ்வொரு சஹாபியும் அவர் யார் என்று விளங்கி இருந்தார்கள், அவருடைய பெயர் என்னவென்று அவர்களுக்கு தெரியும், அவருடைய குடும்பம் எப்படியானது என்று தெரியும், அவருடைய பிள்ளைகள் யார் என்று தெரியும். இப்படி அனைத்து விஷயங்களையும் விளங்கி அதனூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் என்ற கருத்தை தான் என்ற இந்த சூரத்து ஷூரா உடைய வசனம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே எந்த ஒரு ஆட்சியாளனுடைய போன்றுமன்று மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு தூரமாகாமல், அவர்களை விட்டு தூரமாக, எந்த அளவு தூரத்துக்கு ஸல்லல்லாஹு